அன்பு நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் MC பிரகாஷ். ஒரு சன்னியாசி காட்டு வழியாக நடந்து போயிட்டு இருக்கிறாரு. அந்த காட்டில் ஒரு மரத்தடியில் நரி ஒன்று அடிபட்டு படுத்து கிடக்கிறத பார்க்குறாரு. அந்த நரியை பார்த்து தான் அவருக்குள்ள ஒரு சந்தேகம் வருது. எப்பரா இந்த 2 காலம் அடிப்பட்ட நரி இவ்வளோ கொழுக்கு முழுக்குன்னு இருக்குதே, இது எப்படி சாத்தியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவருக்குள்ள பல சந்தேகம் வருது. அப்படி அவர் யோசிச்சுட்டே இருக்கும்போது அந்த வழியாக ஒரு சிங்கம் வந்து தான் வேட்டையாடி எடுத்துட்டு வந்த அந்த மாமிசத்தை நரிக்கு முன்னாடி போடுது. பசியில் இருந்த நரியும் வேக வேகமாக சாப்பிடுது. இதை பார்த்து அந்த சன்னியாசிக்கு ஒரே ஆச்சரியம். நடக்க முடியாமல் இப்படி படுத்து கிடக்கிற அந்த நரிக்கு தானாகவே சாப்பாடு வந்து கிடைக்குது அப்படின்னாக்கா, தெய்வீக வழிபாட்டில் போகிற நமக்கு ஏன் சாப்பாடு கிடைக்காது அப்படின்னு சொல்லி அதே இடத்துல உட்கார ஆரம்பிக்கிறாரு. தொடர்ந்து 2-3 நாளாக அங்கேயே உட்காந்துருக்காரு. பசியில் அவருக்கு கண்ணு காதெல்லாம் பூத்து போகுது. ஒரே மயக்கமாக இருக்குது. எழுந்து நிற்கவே முடியாமல் இருக்கிற அந்த சூழ்நிலையில் அந்த வழியாக வந்த ஒரு விவசாயி இந்த சன்னியாசியை பார்த்த உடனே தாங்கிட்ட இருக்கிற சாப்பாடு தூக்குச்சட்டியை எடுத்து கொடுத்து, ஐயா இதை சாப்பிடுங்க முதல்ல அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அந்த சன்னியாசியும் வேக வேகமாக அந்த சாப்பாடை சாப்பிட்டு முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த விவசாயி கேட்குறாரு, ஐயா நீங்கள் யாரு, இங்கே எதுக்கு வந்து உட்காந்துருக்கிறீங்க, ஏன் உங்களுக்கு இந்த நிலைமை வந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு. இந்த சன்னியாசி நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாரு. இதை கேட்டதான் அந்த விவசாயிக்கு ஒரே சிரிப்பு. ஐயா நீங்கள் ஏன் அந்த நரி மாதிரி உட்கார்ந்த இடத்துல எல்லாமே எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க? கடவுள் உங்களை அந்த சிங்கம் மாதிரி 4 பேருக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து அந்த விவசாயி தூக்குச்சட்டியை எடுத்துட்டு கிளம்பி போயிட்டே இருந்தாரு. நம்மளும் இந்த கதையிலிருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய செய்தி என்ன அப்படின்னா, நமக்கு யாராவது ஏதாவது உதவி பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி மற்றவங்களுடைய உதவியை தேடி இல்லாம நம்மளால முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை கூட மற்றவங்களுக்கு நம்ம செய்யலாம் அப்படின்றது தான் நம்ம இந்த கதையில தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. உங்கள் MC பிரகாஷ்.